தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. தித்திக்கும் திருவருகை காலம். தினமும் நமக்கு கூறுவதோ தூய்மையான கள்ளங்கபடமற்ற அன்பு. அத்தகைய அன்பில் திருப்பலியில் பேரரு திரு குமார் ராஜா நிறைவேற்ற வந்துள்ள அருட்பணி தூத்துக்குடி மறைமாவட்டம் அவர்களையும் திருப்பயணிகள் மற்றும் நம் பங்கு மக்களையும் நம் அதிபர் மற்றும் பங்கு தந்தை எஸ் வளன் எஸ்விடி சார்பாகவும் புனித அர்னால்ட் ஜான்சன் அன்பிய குடும்பத்தார் சார்பாகவும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அன்பின் விளைவு இறைமகன் மானிட மகனாக மனுக்குல மீட்பராக அகிலத்தை படைத்த மீட்பின் முன்னறிவிப்பாக தூய ஆவியின் கனிகளை ஆசிராக பெற்றவராக நம்மை அன்பால் நம்பிக்கையால் பொறுமையால் நிறைத்தவராக நம் இதய மீட்பராக அதனை நம் செயல்கள் மூலம் உணர்த்துபவராக திருவருகை கால 4ஆம் ஞாயிறு திருப்பலி நம்மை அழைக்கிறது. ஆண்டவரின் வலிமை, பெயரின் மாட்சி, அச்சமற்ற வாழ்க்கை, இறை திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என தம் உடலையே பலியாக்கி நம்மை தூய்மைப்படுத்த வரும் அன்பின் உன்னதரை உணர்வோம். எலிசபெத்திற்கு அன்னை மரி அன்பின் வாழ்த்தை பகிர்ந்தது போல நாமும் போலியாக வெளிவேடம் போடாமல் உண்மையான அன்பை வாழ்த்தாக பகிர்வோம். அதற்கான மனமாற்றத்தை இத்திருப்பலியின் வழியாக பெறுவோம். எழுதினுப்போம். இப்போது திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்திலே இந்த 4ஆம் திரியானது ஏற்றப்படுகிறது. கருணை கடலே என்ற பாடலை பக்தியோடு பாடுவோம். கருணை கடலே வாக்கனிந்து தேவ வாக்கிவா கரிருளில் கலங்குவோர்க்கு கதிரொளிவா. பேரிரக்கமே எங்கள் நம்பிக்கை, பாவம் தீர்த்து பாதம் சேர்த்து பிரிந்த உறவை புதுப்பிக்க கருணை கடலே வா கனிந்த தேவ வாக்கிவா கரிருளில் கலங்குவோர்க்கு கதிரொளிவா. மகிழ்ச்சி உறவாகும் அமைதி அரசாகும். மண்ணில் விண்ணை எம்மில் உம்மை உன் வார்த்தை இங்கு சாதிக்க கருணை கடலே வா கனிந்த தேவ வாக்கிவா கரிருளில் கலங்குவோர்க்கு கதிரொளிவா. தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் கொண்டாட நாம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சில நாடிகள் மௌனமாக
ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, மன்னிப்புக்காக மன்றாடுவோம். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறை வார்த்தையால் எங்களுக்கு வழிகாட்டுகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உமது திருவுடலையே எங்களுக்கு உணவாக தருகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. பல்வேறு போராட்டங்கள், மனக்கவலைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள், குழப்பங்கள், புரிந்து கொள்ளாமை, சந்தேகம் என்ற பல பிரச்சனைகள் நம்மை சூழும்போது கடவுளை சிக்கன பிடித்து கொள்வோம். ஏனென்றால் மந்தையை மேய்ப்பதற்கு ஆண்டவர் வலிமையோடும் மாட்சியோடும் வருவார். அவரே அமைதியை அருளுவார். எனவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறுகின்றார் இறைவாக்கினர் மீகா. ஆண்டவரின் வருகை நமக்கெல்லாம் ஆனந்தத்தை தரும் என்று கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் மீகா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயே எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா
பேரன்பு எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே, எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே, எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே, எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. கடவுள் மறுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. கடவுளின் திட்டங்கள் நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டவை. இறைவன் நமக்கு கொடுப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று மனநிலையோடு வாழ்வோம். இறைவா, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று கூறி கடவுளின் திட்டத்திற்கு பணிந்து வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திரு வசனங்கள் 5 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் நீர் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 அருள் வாக்குகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, என் பெயர் குமார் ராஜா, தூத்துக்குடி மறை மாவட்டத்திலிருந்து வருகின்றேன். இந்த ஆண்டு யூபிலி ஆண்டை முன்னிட்டு நான் தமிழகத்தின் பல பங்குகளுக்கும் திருத்தலங்களுக்கும் சென்று யூபிலியை பற்றிய செய்தியை அறிவித்து வருகிறேன். இன்றைய நாளில் 11 மணி திருப்பயண திருப்பலியிலே நான் செய்தி வழங்கி திருப்பல் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன். அருட்தந்தை வளன் அவர்கள் இந்த பங்கு மக்களுக்கான இந்த திருப்பலியிலும் இந்த யூபிலி பற்றிய செய்தியை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டதால் இந்த திருப்பலியிலும் நான் இறை வார்த்தை அறிவிக்கின்றேன். ஆனாலும் வழக்கத்திற்கு சற்று அதிகமாகவே நான் மறையுரை வைக்கப் போகின்றேன். குறைந்தது அரை மணி நேரம் நான் மறையுரை வைக்கப் போகின்றேன். எல்லாரும் அதற்கு மனதளவில் தயாராக வேண்டும். ஆகவே எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நாம் ஆண்டவரை போற்றுவோம். இயேசுவே உமக்கு புகழ். சத்தமாக சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு மாட்சி. ஆகவே அரை மணி நேரம் ஆன பிறகு யாராவது வாட்சை பார்க்குற பழக்கம் உள்ளவங்க கையை தூக்கலாம். நான் நிறுத்திக்கொள்வேன். அன்புக்குரியவர்களே, இந்த யூபிலி இன்னும் 2 நாட்களில் யூபிலி தொடங்க போகிறது. மாபெரும் யூபிலி. காரணம், இயேசு பிறந்து 2025 ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டில் நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கு ஏமாற்றாது. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லணும். எதிர்நோக்கு ஏமாற்றாது. சொல்லுங்கள். ரோமேர் திருமடலில் உள்ள ஒரு இறைவார்த்தை தான் எதிர்நோக்கு ஏமாற்றாது என்ற தலைப்பில் யூபிலி மடல் ஆணை மடல் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். அதில் இந்த யூபிலியை நாம் எப்படிலாம் கொண்டாடணும் அப்படி சொல்லி பல பரிந்துரைகள் முன்வைத்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தளவில் அதில் 25 பரிந்துரைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 22 பரிந்துரைகளை பற்றி நான் இப்போது பேசப்போவதில்லை. 2 பரிந்துரைகளை பற்றி தான் பேசப் போகின்றேன். ஒன்று, எல்லாருடைய வாழ்விலும் தனி வேண்டல் குடும்ப வேண்டல் இருக்க வேண்டும். எல்லாருடைய வாழ்விலும் தனி வேண்டல் குடும்ப வேண்டல் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். தனிமை குடும்பம். இந்த யூபிலி ஆண்டு முழுவதும் எல்லாரும் தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். எல்லாருடைய வீடுகளிலும் நாள்தோறும் குடும்ப இறைவேண்டல் இருக்க வேண்டும். இது யூபிலிக்கான முதல் பரிந்துரை. 2வது பரிந்துரை, பல திருத்தலங்களுக்கும் சென்று ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று ஞான பலன்களை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது வாடி மாநகர் ஆரோக்கிய அன்னை திருத்தலம் தமிழக திருவையால் ஏற்பிசைவு செய்யப்பட்ட ஒரு திருத்தலம், யூபிலி திருத்தலம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த திருத்தலத்திற்கு வந்து அன்னையை தரிசித்து பாவரிக்கை செய்து ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று நற்கருணை பெற்றுக்கொள்கிற அனைவருக்கும் ஞான பலன்களை ஆசீர்வாதங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஒப்புரவு அருட்சாதனம் மாதம் ஒரு முறை, ஆண்டில் 12 முறை எல்லாரும் ஒப்புரவு அருட்சாதனம் செய்ய வேண்டும். எல்லோரும் சொல்லுவோம், இயேசுவே உமக்கு புகழ். சத்தமாக சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு புகழ். மைக்கில் எல்லாம் சொல்ல வேண்டாம், இங்கேயும் சொல்லட்டும், எல்லாரும் சொல்லணும். வாய் திறந்து நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும். ஆகவே இந்த 2 செய்திகளையும் தான் இந்த 30 நிமிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். ஒன்று, எல்லாருடைய வாழ்விலும் தனி இறைவேண்டல் குடும்ப இறைவேண்டல் இருக்க வேண்டும். நாள்தோறும் நாம் தனியாகவும் குடும்பமாகவும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். 2வதாக பாவ அறிக்கை செய்து ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல பாருங்கள், இறைவேண்டல். இந்த யூபிலிக்கு ஆயத்தமாக இந்த 2024 ஆண்டு முழுவதும் நாம் இறைவேண்டல் ஆண்டு என்று அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு முழுவதுமே நாம் இறைவேண்டல் செய்திருக்க வேண்டும். அதை செய்தோமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆகவே இறைவேண்டலுக்கு பல பரிமாணங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முதல்ல இறைவேண்டல் என்ற சொல், தனி இறைவேண்டல் குடும்ப இறைவேண்டல். சத்தமாக சொல்லுங்கள். சத்தம் கொஞ்சம் காணாது தான் எல்லாருக்கும். ஓகே, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். தனி இறைவேண்டல் குடும்ப இறைவேண்டல் சொல்லுங்கள்.
பாருங்கள், நாம் ஒரு சொல்லை சொல்லி நாம் பழகிவிட்டோம். நம்ம எல்லாருக்குமே ஜபம் என்ற சொல் மிகவும் அறிமுகமான ஒன்று சொல். தனி ஜபம், குடும்ப ஜபம், அதை தான் நான் எப்படி சொல்கிறேன், தனி இறை வேண்டல், குடும்ப இறை வேண்டல் என்று சொல்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் என்றால், இந்த பலிபீடத்தில் 2 நூல்கள் இருக்கின்றன. இந்த நூலுடைய பெயர் என்ன பேர்? திருவிவிலியம் என்று சரியாக சொல்லிவிட்டார்கள். விவிலியம் என்று சொன்னாலும் சரிதான், பைபிள் என்று சொன்னாலும் சரிதான். ஆனால் இதனுடைய அதிகாரபூர்வமான பெயர் திருவிவிலியம். இன்னொரு நூல் இந்த பீடத்தில் இருக்கிறது, அதனுடைய பேர் என்ன? அது யாருக்கு தெரியாது. இந்த நூல் பேர் என்ன சொல்லுங்க? என்ன இப்படி முடிக்கிறீங்க? இந்த திருப்பலி நூல் சொல்லுங்க. திருப்பலி நூல் என்று சொல்லியிருந்தால் நான் சரின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது அதனுடைய அதிகாரப்பூர்வமான பெயர் கிடையாது. இந்த நூலின் அதிகாரப்பூர்வமான பெயர் ரோமை திருப்பலி நூல். சொல்லுங்கள். ரோமை திருப்பலி நூல் என்பது அதனுடைய அதிகாரப்பூர்வமான பெயர். ஏன் ரோமை திருப்பலி நூல்னா, நாமெல்லாம் என்ன கத்தோலிக்கர்கள்? ரோமை கத்தோலிக்கர்கள். ஆகவே ரோமை திருப்பலி நூல். இந்த ரோமை திருப்பலி நூல், இந்த திருவிவிலியம் 2 முக்கியமான நூல்கள். இந்த 2 நூல்களிலும் ஜபம் என்ற சொல்லே கிடையாது. இது உங்களுக்கு தெரியுமா? இந்த 2 முக்கியமான நூல்களிலும் ஜபம் என்ற வார்த்தையே கிடையாது. அதற்கு பதிலாக இறைவேண்டல், மன்றாட்டு, வேண்டுதல். இறைவேண்டல், மன்றாட்டு, வேண்டுதல். சொல்லுங்கள். இந்த சொற்கள் தான் பயன்படும். உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஜபம் என்ற சொல்லை நாம் இயல்பாக பரவலாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த 2 முக்கியமான நூல்களிலும் அந்த வார்த்தை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஜபம் என்பது தமிழே கிடையாது. ஜபம் என்பது சமற்கிருத சொல், வடமொழி சொல். ஆகவே இந்த 2 முக்கியமான அதிகாரப்பூர்வமான நூல்களிலும் ஜபம் என்ற வார்த்தையே கிடையாது. அதற்கு பதிலாக இறைவேண்டல், மன்றாட்டு, வேண்டுதல் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொற்களுக்கு நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு நன்றி. ஆகவே இந்த ஆண்டில், இந்த யூபிலி ஆண்டில் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். முக்கியமாக தனி இறைவேண்டல், குடும்ப இறைவேண்டல், 2க்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பல கத்தோலிக்கருடைய வாழ்வில் தனி இறைவேண்டலும் இல்லை, குடும்ப இறைவேண்டலும் இல்லை. இங்கே இருக்கிற இந்த நம்முடைய பங்கு மக்கள் யாருடைய வீட்டிலெல்லாம் தினந்தோறும் குடும்ப ஜபம், குடும்ப இறைவேண்டல் நடக்கிறது? கை தூக்குங்க பார்ப்போம். கொஞ்சம் பேர் தான் கை தூக்கியிருக்கீங்க. இந்த கொஞ்சம் பேர்கிட்டையும் கேட்டால், திருப்பி கேட்டால் அவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியாது, அவங்க சும்மா கை தூக்கிட்டாங்க. ஆகவே எல்லாரும், குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் இணைந்து நாள்தோறும் குடும்பமாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். அது நம்முடைய கடமை. திருமுழுக்கு பெற்ற அனைவரும் நாள்தோறும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். இறைவேண்டல் என்பது சுவாசத்தை போல, நாம் சுவாசிப்பதை போல, ஒரு கத்தோலிக்கர், ஒரு கிறிஸ்தவர் நாள்தோறும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். 3 வகையாக நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும், குடும்பமாக இறைவேண்டல் செய்ய வேண்டும், திரு அவை சமூகமாக. நாம் எல்லாரும் திரு அவை சமூகமாக இங்கே வந்திருக்கிறோம். பெரும்பாலான கத்தோலிக்கர்கள் திரு அவை சமூகமாக வழிபாடுகளில், கோவில்களில் பங்கேற்கிறார்கள். ஆனால் அவருடைய தனி வாழ்வில் தனி வேண்டுதலும் இல்லை, குடும்ப இறைவேண்டலும் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கை எங்கே போச்சு? ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆகவே எல்லாருடைய வாழ்விலும் இந்த யூபிலி ஆண்டில் நாள்தோறும் தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். ஏன் தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும்? ஏன் குடும்பமாக இறைவேண்டல் செய்ய வேண்டும்? பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு அவ்வாறு செய்தார், எனவே நாமும் அவ்வாறு செய்ய வேண்டும். சொல்லுங்கள். இயேசு அவ்வாறு செய்தார், எனவே நாம் அவ்வாறு செய்ய வேண்டும். இயேசு உடைய வாழ்வில் தனி வேண்டல் இருந்தது. அவர் ஒரு பிஸியான மனிதர், பரபரப்பான மனிதர். ஆனாலும் இயேசு நாள்தோறும் தனியாக இறைவேண்டல் செய்தார். மார்க்கு நற்செய்தி 1:35, யாராவது விவிலியம் வச்சுருந்தா எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு நற்செய்தி 1:35 சொல்கிறது, இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனியானதோர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். கவனிங்க, இறைவனிடம் ஜெபித்து கொண்டிருந்தார் போடலை. எப்படி போட்டிருக்கு? இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். நான் சொன்னேன், ஏன்னா பைபிளில் ஜபம் என்ற சொல்லே கிடையாது. ஆமாம், அங்கே அவர் இறைவனிடம் வேண்டி. ஆகவே இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனியானதொரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இயேசுவே மக்கு புகழ். இயேசு ஏன் விடியற்காலை கருக்களில் எழுந்து போய் இறைவேண்டல் செய்கிறார்? ஏன்னா பொழுது விடிந்து விட்டது என்றால் யாருக்கும் நேரம் இல்லை, எல்லோரும் பிஸியாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நான் பிஸியாக இல்லை அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லோரும் பிஸியாக தான் இருக்காங்க. எல்லாருக்கும் பரபரப்பான வேலைகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் பொழுது விடிந்து விட்டது என்றால் பல வேலைகள் நமக்கு வந்து விடுகின்றன. ஆகவே தான் இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனியானதொரு இடத்திற்கு புறப்பட்டு சென்று இறைவேண்டல் செய்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ தனியாக இறைவேண்டல் செய்யும். எப்படி இறைவேண்டல் செய்வது என்பதை நான் இப்பொழுது சொல்வேன். ஆகவே எல்லாரும் இறைவேண்டல் செய்யணும். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவராய் இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும்
நாள்தோறும் தனியாகவும் குடும்பமாகவும் இறைவேண்டல் செய்கிற அருளை எங்களுக்கு தாரும். பலருக்கு இறைவேண்டல் என்றாலே சலிப்பு, சோர்வு, ஆர்வமின்மை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதற்கு ஒரு முக்கியமான காரணம், நம்முடைய ஆன்மாவை பாவம் கரைப்படுத்தி விடுகிறது. ஆன்மாவுடைய இயல்பு கடவுளுக்காக இயங்குவது. திருப்பாடல் 84:2 நாம் வாசிக்கின்றோம், என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். என் ஆன்மா, சத்தத்தையே காணுமே. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. சத்தமாக சொல்லுங்கள். அதுதான் ஆன்மாவுடைய இயல்பு. நம்முடைய ஆன்மாவை கடவுள் அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். ஆகவே ஆன்மா கடவுளுக்காக ஏங்க வேண்டும். எப்பொழுது நான் கோவிலுக்கு போவேன், எப்பொழுது ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவேன் அப்படின்னு சொல்லி ஏங்கணும். எப்பொழுது நான் இறைவார்த்தை கேட்பேன், எப்பொழுது நான் இறைவார்த்தை வாசிப்பேன், எப்பொழுது நான் ஆண்டவரை போற்றுவேன் என்று நம்முடைய ஆன்மா கடவுளுக்காக ஏங்க வேண்டும். திருப்பாடல் 122:1 சொல்கிறது, ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். நான் சொல்கிறேன், எல்லாரும் திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எல்லாம் கைதுக்குங்க. அகமகிழ்ந்தேன். இன்றைக்கி காலையில் கோயிலில் மணி அடிச்சிருக்கும்ல, கோயிலில் மணி அடிச்சிருக்கும், வீட்டில் சொல்லியிருப்பாங்க டைம் ஆச்சு, எல்லோரும் கோயிலுக்கு போவோம், யார் திருப்பலி போவோம். அப்படி சொன்ன உடனே எல்லாருடைய மனதிலும் என்ன வந்திருக்க வேண்டும்? ஆஹா. பலருடைய மனதில் ஐயோ கோயிலுக்கு போகணுமே, எவ்வளோ நேரம் ஃபாதர் பிரசங்கம் வைப்பாங்க, எப்போ நாம் வீட்டுக்கு போகலாம். ஆகவே இறைவேண்டல், இறை வழிபாடு என்றால் சலிப்பு, சோர்வு, ஆர்வம் என்ன இருக்கிறது என்றால் உங்களுடைய ஆன்மாவில் பாவக்கரை படிந்திருக்கிறது. ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். ஆகவே நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும், ஒப்புரவு அருட்சாதனம் பெற வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆன்மா தூய்மையடைந்து மீண்டும் ஆண்டவருடைய இறை வார்த்தைக்காக, ஆண்டவருடைய வழிபாட்டிற்காக, இறைவேண்டலுக்காக நம்முடைய மனம் ஏங்கும். பாவம் பல காரணங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியான காரணங்கள், மனம் ரீதியான காரணங்கள், ஆன்மா தொடர்பான காரணங்கள் என்று பல காரணம். ஏன் நமக்கு இறைவேண்டல் ஆர்வம் இல்லை? ஏன் வீட்டில் எல்லோரும் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் சலிப்பு, ஏன் சோர்வு, ஏன் ஆர்வமின்மை? பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒரு காரணம் பாவக்கரை. உடல் தொடர்பான காரணங்கள் இருக்கின்றன. நோய், பலவீனம், சோர்வு, களைப்பு, அதுவும் இருக்குது. உடல், மனம், ஆன்மா தொடர்பான பல காரணங்கள் இருக்கின்றன. இருப்பினும் முதன்மையான ஒரு காரணி பாவம். பாவம் நம்மை கரைப்படுத்தி இறைவனுக்காக ஏங்க மறுக்கிறது. புனித அகுஸ்தீனார் சொன்னார், எங்கள் இதயங்கள் உமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன இறைவா, உம்மில் அவை ஓய்வடையும் வரை எங் இதயங்கள் ஓய்வடையா என்று சொன்னார். ஆகவே இதயம் இறைவனுக்காக ஏங்க வேண்டும், அதுதான் அதனுடைய இயல்பு. ஆனால் பாவக்கரையின் காரணமாக நாம் இறைவனுக்காக ஏங்குவதில்லை. ஆகவே இறைவேண்டல், ஜபம், வழிபாடு, திருப்பலி ஆர்வமில்லை, சோர்வு, விருப்பமின்மை, எப்போ இது முடியும், எப்போ இது நம்ம விடுவாங்க அப்படிங்கிற மனநிலை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ஒருவேளை நீங்கள் பாவ அறிக்கை செய்தால், ஒப்புரவு அருட்சாதனம் செய்தால் மீண்டும் அந்த ஆர்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாட்சி. திருப்பாடல் 51 விவிலியம் எடுங்க பாருங்கள். தாவீதரசருடைய ஒரு மனத்துயர் பாடல். தாவீது பாவம் செய்த பிறகு நாத்தான் அவரிடம் அவருடைய பாவத்தை சுட்டி காட்டிய பிறகு தாவீது மனம் வருந்தி பாடிய பாடல் தான் திருப்பாடல் 51. தயை செய்வாய் நாதா, எல்லாரும் பாடுங்க. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி அன்புடனே ஏழையன் மேல் இரக்கம் வையும். பாடுங்க. அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா, பாவமதை நீக்கி என்னை பனி போலாக்கும், தோஷமெல்லாம் நீக்கி என்னை தூய்மையாக்கும் அப்படின்னு தாவீதரசர் பாடுறார். தயை செய்வாய் நாதா, ஆண்டவரே என் மீது இருக்க, கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும். தாவீதுக்கு பல சிக்கல்கள். அதில் முதன்மையான ஒரு சிக்கல், நான் பாவம் செய்து விட்டேன், இனிமேல் ஆண்டவரை பற்றிய ஆர்வம் எனக்கு குறைந்து விடும். அந்த அச்சத்தின் காரணமாக திருப்பாடல் 51 அவர் ஜபிக்கிறார். நல்ல ஒரு வசனம் பாருங்கள்.
51:11 திருப்பாடல் 51:15 சொல்கிறது. நான் சொல்கிறேன், எல்லாம் திருப்பி சொல்லுங்கள். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். சத்தமாக பின்னால் இருக்கவங்களாம் சொல்லுங்கள். எல்லாம் நல்லா சத்தமாக சொல்லுங்கள். இறை வார்த்தையை சத்தமாக சொல்கிறதுல பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் இருக்குது. யோவான் 15:3 சொல்கிறது, நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள். சொல்லுங்கள். ஆமாம், இறை வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்துகிறது. அதனால் இறை வார்த்தை எல்லோரும் சத்தமாக சொல்லணும். அப்போ நான் சொல்கிறேன், திருப்பாடல் 51:11 நான் சொல்ல எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். உம் திருமுன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உம் தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும், உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கி அருளும். தாவீது கடவுளை கெஞ்சுறார், தூய ஆவி என்னிடத்தில் எடுத்துடாதீங்க, மகிழ்ச்சி என்னிடத்தில் எடுத்துறாங்க. தன்னார்வ மனம், பழைய மொழிபெயர்ப்பில் தன்னார்வ மனம், புதிய மொழிபெயர்ப்பில் ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கி அருளும் சொல்கிறார். ஏன்னா பாவம் செய்து விட்டால் ஜப ஆர்வம் போய்விடும். பாவம் செய்துவிட்டால் இறைவன் மீது, இறை வழிபாட்டின் மீது, இறை வார்த்தை மீது, இறை வேண்டல் மீது நமக்கு ஆர்வம் குறைந்துவிடும். தாவீதுக்கு அந்த பயம் வந்துவிட்டது. ஆகவே அவர் கடவுளை நோக்கி கெஞ்சுகிறார், ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும், தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும், மகிழ்ச்சி என்னும் கொடையை எடுத்து விடாதையும் என்று கெஞ்சுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே பாவிகள் தான். இதை நாம் உணர வேண்டும். இயேசுவே தாவீதின் மகனே, பாவியின் மேல் இரக்கமாயிரும். சொல்லுங்கள். ஆகவே முதல்ல இந்த சலிப்புக்கான காரணத்தை சொல்லுகிறேன். ஏன் இறைவேண்டல் என்றால் சலிப்பு, சோர்வு, ஆர்வமின்மை எப்போ முடியும், ஏண்டா அப்படிங்கிறதுக்கான காரணம் பல காரணங்கள் இருக்கின்றன. நான் சொல்லிட்டேன். அதில் ஒன்று, முதன்மையான ஒரு காரணம் பாவம். ஆகவே முதல்ல நாம் அந்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். தாவீதை போல நாம் ஆண்டவரை கெஞ்சி கேட்க வேண்டும். பாவம் இல்லை அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் பாவ சிந்தனை பண்ணுறது கிடையாது. அதற்கு பல காரணங்கள். அதில் ஒன்று, நான் என்ன பாவம் செய்தேன் சாமி அப்படி எங்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு பாவமும் செய்யலை சாமி அப்படின்னு பாவ சிந்தனையிலே சொன்ன பலர் இருக்கிறார்கள். ஆண்டவர் இரக்கமாயிரும். விவிலியம் சொல்லுகிறது, நேர்மையாளர்கள் 7 முறை தவறுகிறார்கள். திருப்பி சொல்லுங்கள். நேர்மையாளர்லாம் யார்? விவிலியம் பலரை நேர்மையாளர் என்று சொல்கிறது. நோவாவை நேர்மையாளர் என்று சொல்கிறது. யோசேப்பை நேர்மையாளர் என்று சொல்கிறது. நம்முடைய சூசேப்பர் அவரை நேர்மையாளர் என்று சொல்கிறது. திருமுழுக்கு யோவானை, இவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், விஐபிஸ். ஆனால் விவிலியம் சொல்கிறது நேர்மையாளர்கள் 7 முறை தவறுகிறார்கள். அப்போ நாம் எம்மாத்திரம்? நாம் எவ்வளவோ நாள்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் பல பாவங்களை செய்கிறோம். ஆனால் பாவம் பற்றிய உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். பாவம் பற்றிய உணர்வே கடவுளுடைய ஒரு கொடை தான், கடவுளுடைய ஆசீர்வாதம். அதற்காக ஒரு இறைவேண்டல் செய்வோம். அன்பான ஆண்டவரே, பாவ உணர்வை எங்களுக்கு தாரும், தூய ஆவியாரின் ஒளியால் எங்களை நிரப்பும், எங்கள் வாழ்வின் பாவங்களை நாங்கள் கண்டுணரை செய்தருளும். ஆமேன். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 1:8 சொல்லுகிறது. நல்ல ஒரு செய்தியை நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். பாவம் நம்மிடம் இல்லை என்போமானில் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையே நம்மிடம் இராது. பாருங்கள், அப்போ யாராவது என்கிட்ட பாவமே இல்லை, நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். 1. 2, நம்மிடம் உண்மை இல்லை, நாம் பொய் சொல்லுகிறோம். அடுத்த வசனம் பாருங்கள், இதை விட பெரிய வசனம். 10வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமெனில், சொல்லுங்கள், அவரை பொய்யராக்குவோம். கடுமையான வார்த்தை. யாரை பொய்யராக்குகிறோம்? கடவுளை பொய்யராக்குகிறோம். அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். ஏன்னா பாருங்கள், இந்த உலகில் கடவுள் ஒருவர் தான் பாவம் இல்லாதவர், கடவுள் ஒருவர் தான் நல்லவர். இயேசுவே உமக்கு புகழ், தந்தையே உமக்கு புகழ், தூய் ஆவியாரே உமக்கு புகழ். ஒரு இளைஞன் இயேசுவிடம் நல்ல போதகரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டான். கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் இயேசு என்ன சொல்கிறாரு? என்னை நல்லவர் என்பானேன், கடவுள் ஒருவரே நல்லவர். இயேசு கடவுளுடைய மகன் தான். ஆனாலும் அவர் ஒரு தாழ்ச்சியின் காரணமாக அவரே சொல்கிறார், என்னை ஏன் நல்லவர் சொல்கிறார், கடவுள் மட்டும்தான் நல்லவர். ஆகவே இயேசுவே அப்படி சொல்கிறார், என்னை நல்லவர் என்பானேன்னு சொல்லிட்டு.
ஆகவே கடவுள் ஒருவர் தான் நல்லவர், கடவுள் ஒருவர் தான் பாவமற்றவர், மற்ற அனைவரும் நாம் அனைவரும் பாவிகள். நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. எல்லாரும் பாடுங்க. நான் எல்லாருடைய முகத்தையும் பார்த்துட்டே இருக்கேன். யாருடைய வாயெல்லாம் அசையுது, யாருடைய வாயெல்லாம் அசையலை? எல்லாம் வாய் திறந்து ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லணும். வாய் திறந்து எல்லாரும் ஆண்டவரை போற்றணும். இயேசுவே உமக்கு புகழ், தந்தையே உமக்கு புகழ், தூய் ஆவியாரே உமக்கு புகழ். சீராக்கின் ஞான நூல் 51:22 நல்ல ஒரு இறைமொழி. சீராக்கின் ஞான நூல் 51:22 சொல்கிறது, ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார். சொல்லுங்க, அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். எல்லாருக்கும் கடவுள் வாய் தந்திருக்காருல்ல, எல்லாருக்கும் வாய் இருக்கு. ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை புகழணும். வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். வாய் திறந்து நாம் மன்றாட வேண்டும். இறை வார்த்தையை நாம் வாய் திறந்து சொல்லணும். வீட்டில் நீங்கள் குடும்பமாக இறைவேண்டல் செய்யும்போது, தனியாக இறைவேண்டல் செய்யும்போது இறை வார்த்தையை சத்தமாக வாசிங்க. நாம் மௌனமாகவும் வாசிக்கலாம், அதுவும் நல்லது தான். வாய் விட்டும் வாசிக்க வேண்டும், அதுவும் சிறப்பானது தான். இறை வார்த்தையை நாம் வாய் விட்டு நம்முடைய செவிகளில் கேட்கும்படியாக நாம் இறை வார்த்தையை வாசித்தால் நம்முடைய உடலும் மனமும் ஆன்மாவும் தூய்மை அடைகிறது. இயேசுவே உமக்கு நன்றி. பாருங்கள், இறை வார்த்தையை வாசித்தாலே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இறை வார்த்தையை வாசிக்க கேட்க நம்முடைய உடலும் மனமும் ஆன்மாவும் தூய்மை அடைகின்றன. பவுல் இறை வார்த்தையை அறிவித்து கொண்டிருக்கும் போது பலரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ முன்னால் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவருடைய முகத்தை பவுல் பார்க்குறாரு. பார்த்தவுடனே நலம் பெறுவதற்கான நம்பிக்கை அவருடைய இருப்பதை பவுல் பார்க்குறாரு. உடனே சொல்கிறார், நீ நலம் பெறு. உடனே அவர் நலம் பெற்றுட்டார். ஆகவே இறை வார்த்தை கேட்கும் பொழுது நாம் நலம் பெறுகிறோம். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. ஆகவே அன்புக்குரியவர்களே, என்னிடம் பாவம் இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்லக்கூடாது. நேர்மையாளர்களே 7 முறை தவறு செய்கிறார். நாம் அதை உணர வேண்டும். பாவம் பற்றிய செல்ஃப் அவேர்னஸ், தன் உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பாவத்தை அறிக்கையிட இறைவன் மீது நமக்கு ஆர்வம் வருகிறது. நம்முடைய ஆன்மாவும் உடலும் மனமும் ஆண்டவருக்காக இயங்குகிறது. எனவே நாம் தனியாகவும் குடும்பமாகவும் இறைவேண்டல் செய்கிறோம். அதன் வழியாக கடவுளிடமிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இறைவேண்டல் செய்வதே பல ஆசீர்வாதம் தான். நம் வாழ்வில் நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். திருப்பாடல் 92:4 சொல்கிறது, வியத்தகு செயலால் என்னை மகிழ்விக்கின்றீர். வியத்தகு செயலால் என்னை மகிழ்விக்கின்றீர். சொல்லுங்கள். எல்லாருடைய வாழ்விலும் கடவுள் வியத்தகு செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் செய்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய இறைவேண்டலில் 5 கூறுகள் இருக்க வேண்டும். ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். ஒரு முழுமையான இறைவேண்டல் என்றால் இந்த 5 கூறுகளும் இருக்க வேண்டும். அதை நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம் என்று சொல்கிறேன். ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். திருப்பலி பாருங்கள், இந்த 5ம் சேர்ந்தது தான் திருப்பலி. எனவே தான் திருப்பலி தான் மிகச்சிறந்த இறைவேண்டல், திருப்பலி தான் மிகச்சிறந்த வழிபாடு என்று சொல்வதற்கு ஒரு காரணம், இந்த 5 கூறுகளும் திருப்பலியில் இருக்கின்றன. ஆகவே நம்முடைய தனி இறைவேண்டலிலும் குடும்ப இறைவேண்டலிலும் இந்த 5 கூறுகளும் இருக்க வேண்டும். ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். இப்போ இதில் இந்த இறை புகழ்ச்சி பற்றி மட்டும் நான் கொஞ்சம் நேரம் சொல்லுகிறேன். நான் கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன், வேறு யாரும் பார்க்கக்கூடாது. இந்த மறைவுரை நேரத்தில் கடிகாரத்தை பார்க்க வேண்டிய ஒரே ஆள் யார்? நான் மட்டும்தான், நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது. ஓகே, அப்போ பாருங்கள், இறை புகழ்ச்சி திருப்பாடல் 34:1 சொல்கிறது, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். சொல்லுங்கள். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். அப்போ பாருங்கள், கடவுளுடைய புகழ்ச்சி நம் நாவில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் காலையில் நம்முடைய தனி வேண்டலில் நாம் கடவுளுக்கு இறை புகழ்ச்சியும் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய குடும்ப இறைவேண்டலில் நம் குடும்பமாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியும் புகழ்ச்சியும் சொல்ல வேண்டும். நம் வாழ்வில் நாம் நன்றி செலுத்துவதற்கே நமக்கு போதுமான நேரம் கிடையாது. நேரம் ஒரு சிக்கல். சிலருக்கு நேரம் இல்லை, சிலருக்கு ஜெபிக்க தெரியவில்லை.
ஆகவே இந்த 2 சிக்கல்களையும் தீர்ப்பதற்கான ஒரு வழி இறை புகழ்ச்சி, நன்றி. நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நான் ஒரு தியரி வைத்திருக்கிறேன். என்ன தியரி என்றால், உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கின்றன. உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கின்றன. திருப்பி சொல்லுங்கள். ஐயோ எல்லாம் மறந்துட்டீங்க. திருப்பி சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கின்றன. சத்தமாக சொல்லுங்கள். இது என்னுடைய தியரி. அப்படின்னா உங்களுக்கு 40 வயசுனா குறைந்தது உங்கள் வாழ்வில் 40 ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு 60 வயதுனா குறைந்தது உங்கள் வாழ்வில் 60 ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு 30 வயது என்றால் குறைந்தது 30 கூட தான் இருக்கும். நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு நோட்டை எடுத்து ஒரு டைரி எடுத்து வரிசையாக என் வாழ்வின் ஆசீர்வாதங்கள் 1 2 3 4 5 6 இப்படி நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய வயதை தாண்டி அத்தனை ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. அப்போ ஆசீர்வாதத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆசீர்வாத பட்டியலில் முதல்ல நம்பர் 1 என்ன தெரியுமா? என்னவா இருக்கணும்? நம்முடைய பெற்றோர். நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய பெற்றோர் தான். அப்போ முதல்ல பாருங்கள், நம்முடைய வாழ்வில் மனிதர்கள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய வழிகாட்டிகள், ஆசிரியர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், இவங்களுக்காக நாம் நாள்தோறும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லாம் வலதுகை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. எல்லாரும் சொல்ல வேண்டிய, இறைவா உம்மை போற்றுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்கள். இறைவா, என்னுடைய பெற்றோருக்காக இறைவா உம்மை போற்றுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய உடன்பிறப்புகளுக்காக, என்னுடைய உறவினர்களுக்காக இறைவா உம்மை போற்றுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய நண்பர்கள், தோழியருக்காக, என்னை அன்பு செய்பவர்களுக்காக, என்னுடைய ஆசிரியர்கள், வழிகாட்டிகளுக்காக, என்னை ஊக்குவித்து பாராட்டுபவர்களுக்காக, என் ஞான பெற்றோருக்காக, மறைக்கல்வி ஆசிரியர்களுக்காக, ஞான வாழ்வில் என்னை ஊக்குவிக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்களுக்காக, யாரெல்லாம் எனக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக, எனக்காக இறைவேண்டல் செய்பவர்களுக்காக, ஒவ்வொரு நாளும் நாம் மனிதர்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். யாரெல்லாம் நம்முடைய வாழ்வில் நன்றி செலுத்த இருக்கிறார்? பவுல் சொல்கிறாரு, உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்கள். சத்தமே வரலையே. உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். சொல்லுங்கள். பவுல் சொல்கிறார். பவுல் ஒவ்வொரு நாள் கடவுள் நன்றி செலுத்துகிறார். யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்க, அந்த பட்டியல் நம் வாழ்விலும் ஒரு பட்டியல் இருக்க வேண்டும். என் வாழ்வில் நான் நன்றி கூற வேண்டிய மனிதர்கள். இப்போ நான் 10-12 பேர் சொல்லிட்டேன் நன்றி சொன்னது. அடுத்தது பாருங்கள், நம்முடைய வாழ்வு தொடர்பான ஆசீர்வாதங்கள். கடவுள் நமக்கு வாழ்வு தொடர்பான பல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அவற்றுக்காக நாம் நாள்தோறும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். வலதுகை உயர்த்தி கண்களை மூடி எல்லோரும் சத்தமாக சொல்லணும். இறைவா உம்மை போற்றுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இறைவா, வாழ்வு என்னும் கொடையை தந்ததற்காக, இத்தனை ஆண்டுகளாக என்னை பாதுகாத்து வந்ததற்காக, ஒவ்வொரு நாளும் சாவிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக, நோய்கள் பிணிகளிலிருந்து எனக்கு நலம் தருவதற்காக, தீமைகளிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக, ஆபத்துகளின்றி என்னை பாதுகாப்பதற்காக, உடல் நலம் என்னும் கொடையை தந்திருப்பதற்காக, மன மகிழ்ச்சி என்னும் கொடையை தந்திருப்பதற்காக, ஆறுதல் என்னும் கொடையை தந்திருப்பதற்காக, நல்ல உறவுகள் வழியாக மகிழ்ச்சியை தருவதற்காக. இதுவே 10 சொல்லியாச்சு, 10 ஆசீர்வாதங்கள். ஆகவே உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து நாள்தோறும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாள்தோறும் ஒவ்வொருவருடைய தனி வேண்டலிலும், அதே போல் குடும்பத்தில் எவ்வளோ ஆசீர்வாதங்களுக்கு. உங்களில் பலருக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது, உங்களில் பலருக்கு சொந்தமாக ஒரு வாகனம் இருக்கிறது, உங்களில் பலருக்கு நல்ல வேலை இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, நல்ல உறவுகள் இருக்கின்றன. குடும்பத்தில் உள்ள எல்லா உறவுகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் வரிசையாக அந்த பட்டியல் ஒன்றொன்னா சொல்லி நன்றி செலுத்தணும். ஆண்டவர், இந்த மகனுக்காக நன்றி, இந்த மகளுக்காக நன்றி. ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி அவர்களுக்காக நன்றி செலுத்த, பேர் சொல்லி நாம் ஆண்டவருக்காக நன்றி செலுத்த வேண்டும். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி.
ஆகவே மனிதர்கள் தொடர்பான நன்றிகள், வாழ்வு உடல்நலம் தொடர்பான நன்றிகள், கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆற்றல்கள், திறமைகள், கொடைகள், அவற்றுக்காக நன்றி செலுத்த வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, இறைவா உம்மை போற்றுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இறைவா, நீர் எனக்கு தந்திருக்கிற ஆற்றல்கள், திறமைகளுக்காக, நீர் தந்திருக்கிற கொடைகளுக்காக, கல்வி, அறிவு என்னும் மாபெரும் செல்வத்திற்காக, எனக்கு நீ தந்திருக்கிற படைப்பாற்றலுக்காக, இறை நம்பிக்கை என்னும் கொடைக்காக, இறை வேண்டல் என்னும் கொடைக்காக, என் நாவில் இறை புகழ்ச்சி ஒலிப்பதற்காக, தூய் ஆவியாரை கொடையாக தந்திருப்பதற்காக, அன்னை மரியாவை தாயாக தந்ததற்காக, காவல் தூதர் வழியாக நாள்தோறும் என்னை பாதுகாப்பதற்காக. அப்போதும் பாருங்கள், இதே 10. இப்போ நான் இதுவரை 30 நன்றி கருத்துக்கள் சொல்லிட்டேன். ஆகவே எல்லாருடைய வாழ்விலும் பல ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சொல்லி நாள்தோறும் நாம் தனியாக இறைவனிடம் செய்ய வேண்டும். மன்னிப்பும் கேட்கணும். நான் சொன்னேன், ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம் எல்லாம் சேரும் பொழுது தான் அந்த இறைவேண்டல் நிறைவு பெறுகிறது. ஆகவே அந்த இறைவன் நிறைவு இதில் இப்படிலாம் நம்ம சொல்லி ஜபிக்கும்போது நம்முடைய நேரம் அதிகரிக்கிறது, இறைவனுடைய தரம் கொடுக்கிறது, இறைவண்டல் பற்றிய பார்வை விசாலப்படுகிறது. ஆகவே நாம் இவை அனைத்தையும் நம்முடைய தனி இறைவேண்டலிலும் குடும்ப இறைவேண்டலிலும் இணைத்து கொள்ள வேண்டும். மன்னிப்பை பற்றி நான் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் நாம் தனியாக மன்னிப்பு கோர வேண்டும், குடும்பமாக நாம் மன்னிப்பு கோர வேண்டும். அவற்றில் பல ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, இயேசுவே என்னை மன்னியும் சொல்லுங்கள். என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்த பாவங்களுக்காக இயேசுவே என்னை மன்னியும். ஒவ்வொரு நாளும் என் சிந்தனையால் நான் செய்கிற பாவங்களை, என் சொல்லால் நான் செய்த பாவங்களை, என் செயல்களால் நான் செய்யும் பாவங்களை, என் சொற்களால் நான் செய்யும் பாவங்களை, கடமையை செய்ய தவறியதால் செய்த பாவங்களை, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நன்மை செய்ய தவறிய நேரங்களுக்காக, என்னுடைய உறவுகளை நான் இழந்து நிற்பதற்காக, நாள்தோறும் இறைவேண்டல் செய்ய தவறியதற்காக, உமக்கு நன்றி உள்ளவனாய் வாழ தவறியதற்காக, மனிதர்களுக்கு நன்றி செலுத்த தவறியதற்காக, ஆணவம் என்னும் பாவத்திற்காக, பேராசை என்னும் பாவத்திற்காக, பொறாமை என்னும் பாவத்திற்காக, கோபம் என்னும் பாவத்திற்காக, மோக பாவத்திற்காக, பெருந்தீனி ஆர்வம் என்னும் பாவத்திற்காக, சோம்பேறித்தனம் என்னும் பாவத்திற்காக. பாவங்கள் பாருங்கள், பாவ பட்டியலே நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்ன பல பாவங்கள் எல்லாருமே நாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம். இந்த பாவங்கள்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. எல்லார்ட்டையும் அந்த பாவங்கள் இருக்கின்றன. ஆகவே பாவ மன்னிப்பு நம்முடைய தனி வேண்டலிலும் குடும்ப இறைவேண்டலும் மறவாமல் இடம்பெற வேண்டும். நம்முடைய திருப்பலியில் அது தவறாமல் இடம்பெற்று விடுகிறது. ஆகவே பாவ மன்னிப்பு பெற பெற நமக்கு இறைவேண்டல் ஆர்வம், இறைவனை பற்றிய ஏக்கம் நமக்கு வருகிறது. நாம் இறைவேண்டல் செய்வதற்கு ஆர்வம் நமக்கு கூடுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த யூபிலி ஆண்டில் நாம் முக்கியமாக 2 காரியங்களை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் குடும்பமாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். இந்த யூபிலி ஆண்டில் மாதம் ஒரு முறை ஒப்புரவு சாதத்தில் பங்கு பெற்று பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய தனி வேண்டலில் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கோர வேண்டும். நம்முடைய குடும்ப வேண்டலில் பாவ மன்னிப்புக்காக மனம் வருந்தி இறைவேண்டல் செய்ய வேண்டும். பல மனத்துயர் திருப்பாடல் இருக்கின்றன. திருப்பாடல் 33, திருப்பாடல் 51, இவையெல்லாம் மனத்துயர் திருப்பாடல்கள். இவற்றையெல்லாம் நம்முடைய குடும்ப இறைவேண்டலிலும் தனி இறைவேண்டலிலும் நாம் இணைத்து கொள்ள வேண்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய் ஆவியாரே உமக்கு புகழ். அன்பின் ஆண்டவரே, இறை வேண்டல் ஆர்வத்தை எனக்கு தாரும், தூய் ஆவியாரால் என்னை நிரப்பும். நான் நாள்தோறும் தனியாக இறைவேண்டல் செய்யவும் குடும்பமாக இறைவேண்டல் செய்யவும் என் பாவ நிலையை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யவும் எனக்கு அருள் தாரும். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாட்சி. விண்ணகமும்
மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மரித்தரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் அறிக்கையிட்டு பாடிய இதே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நீரே என்னை அழைத்துள்ளீர், இதோ வருகிறேன் என்று உமது பணிக்காக தம்மை அர்ப்பணித்த திரு அவை தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் அனைவருக்கும் உமது பிரசன்னத்தை தங்களின் வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் கற்பித்து மக்களை அன்பின் வழியில் நடத்திட தேவையான ஞானத்தை தந்து காக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை மீட்க மனு உரை எடுத்த நல்ல ஆயனே இறைவா, உமது திருமகன் குடியிருக்கும் பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் உமது அருளாலும் ஆற்றலாலும் நிறைந்து எமது குறைகளை நீக்கி புனிதத்தில் நாளும் நாங்கள் வளர்ந்து அச்சமின்றி உம்மை அறிவிக்க தேவையான ஆசீர் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அன்னை மரியாவும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்த நிகழ்வு நிறைந்த மகிழ்ச்சியை கொடுத்து போன்று எங்களுடைய சந்திப்புகளும் பலன் தருவதாக அமையவும், பகையும் பொறுமையும் நீக்கி பாசமும் அன்பும் நிறைந்த சந்திப்புகளாக எங்கள் சந்திப்புகள் மாற வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை காக்கும் ஆண்டவரே, நன்மை செய்ய விரைந்து சென்ற மரியாளை போன்று எதிர்பார்ப்பின்றி பிறருக்கு உதவவும், எங்களை நேசிப்பவர்களுக்கும் வெறுப்பவர்களுக்கும் அன்பை மட்டுமே கொடுத்து வாழவும், மற்றவர்களை மனதார பாராட்டி ஊக்கப்படுத்தவும் தேவையான உள்ளத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்று நமக்காக ஜெபிக்கவும் தெய்வீக பலியை நிறைவேற்றவும் வருகை தந்துள்ள எம் பாசமிகு அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி எஸ் வலன் எஸ்விடி அவர்களையும் மற்றும் நமக்காக ஜெபித்த அருட்பணி குமாரராஜா அவர்களையும் இத்திருத்தலத்தில் பணியாற்றும் அனைத்து அருட்தந்தையர்களையும் ஆசீர்வதியும். உடல் உள்ள நலம் தந்து அவர்கள் செய்யும் அனைத்து பணிகளையும் நம் மீட்பர் வருகைக்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகள் நிறைவேறவும், அவர்களோடு நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டிய வரம் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடு. அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளுக்கே உரிய உரிமையோடு கேட்கிற நாங்கள் இந்த மன்றாட்டுகளுக்கும் இன்னும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கிற இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் மேலும் இத்திருத்தலத்தை நாடி வருகிற அனைத்து திருப்பயணிகளுடைய மன்றாட்டுகளுக்கும் தேவரீர் கனிவோடு செவிசாய்த்து உமது திருவுளத்திற்கேற்ப அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
காணிக்கை இறைவாவும் பதம் வைத்தோம் ஏற்றிடும் எம் தெய்வமே மாற்றிடும் எம் வாழ்வை ஆபேலின் காணிக்கை ஏற்றது போல அடியூரின் காணிக்கை ஏற்றருடும் ஆபேலின் காணிக்கை ஏற்றது போல அடியோரின் காணிக்கை ஏற்றருளும் அன்புடன் இதயத்தை தருகின்றோம் தயவாய் தந்தையே ஏற்றுக்கொள்ளும் அன்புடன் இதயத்தை தருகின்றோம் தயவாய் தந்தையே ஏற்றுக்கொள்ளும் வயல்வெளி மலர்களும் கனிகளையும் இயற்கையும் உழைப்பும் உமக்கு தந்தோ வியர்வையும் உழைப்பும் உமக்கு தந்தோ ஏழையும் காணிக்கை இறைவாவும் பதம் வைத்தோம் ஏறிடும் எம் தெய்வமே மாற்றிடும் எம் வாழ்வை. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என திருமுழுக்கு யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதரணிகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். தந்தை, இந்த நாளிலே இந்த திருப்பலி எங்களுக்காக நிறைவேற்று ஜெபிக்கக்கூடிய பேரர் திரு குமார் ராஜா அவர்களையும் அவர் செய்யக்கூடிய பணியையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். அன்பாண்டவரை, இந்த நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அருட் சகோதரி ராஜம் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளி நுழைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவருமாகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்க வந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய தனி வேண்டலிலும் குடும்ப வேண்டலிலும் தவறாமல் இடம்பெற வேண்டிய ஒரு மன்றாட்டு ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த மன்றாட்டு. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு நலம் தருவதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்போது வழங்கப்படும் இந்த திருவிருந்திலே தகுதியான நிலையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்குமாறும், பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்திலை பங்கேற்க முயற்சிக்க வேண்டாம். அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி ஜெபியுங்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நடுப்பகுதிக்கு வந்து பக்தியோடு இயேசுவின் திருவுடலை பெற்றுக்கொள்வோம்.
தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். தார்மீகம் காணும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். இயேசுவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அறிவிப்புகள். இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு. வருகின்ற 24ஆம் தேதி நள்ளிரவு சரியாக 11 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சி பாடலோடு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். அதைத் தொடர்ந்து 11:30 மணிக்கு கிறிஸ்மஸ் நள்ளிரவு திருப்பலி ஆரம்பமாகும். அடுத்த நாள் அதிகாலை 5:30 மணிக்கு, 8:30 மணிக்கும், 11 மணிக்கும், மாலை 5 மணிக்கு மொத்தம் 4 திருப்பலிகள் ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறுவது போல திருப்பலிகள் நடைபெறும். 11 மணி திருப்பலியானது சிறப்பு திருப்பலியாக ஏழை எளிய மக்களோடு நாம் கொண்டாட இருக்கின்றோம். குறிப்பாக இங்கு ஏழை எளிய மக்களை அழைத்து வந்து திருப்பலி நிறைவேற்றி அவர்களுக்கு கலை நிகழ்ச்சியும் மதிய உணவும் பரிசு பொருட்களும் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பான நிகழ்வு நடைபெறும். எனவே அனைத்து பங்கு மக்களும் தயவு செய்து நீங்கள் இதில் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 26ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஸ்தேவான் விழா. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தூத நற்செய்தியாளர் புனித யோவான் விழா. 28ஆம் தேதி சனிக்கிழமை புனித மாசிலா குழந்தைகளுடைய விழா. அன்று மாலை 5 மணி திருப்பலி நம்முடைய குழந்தைகளுக்காக நிறைவேற்றப்பட்டு சிறப்பு ஆசி வழங்கப்படும். 29ஆம் தேதி திருக்குடும்ப விழா. ஜூபிலி கொண்டாடக்கூடிய குடும்பங்களை சிறப்பிக்கும் விதத்திலும் அனைத்து குடும்பங்களை சிறப்பிக்கக்கூடிய விதத்திலும் அடுத்த வார திருப்பலியானது சிறப்பு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். இந்த நாளில் இந்த திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அர்னால்ட் ஜான்ஸ் அன்பி குடும்பங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கடவுள் எழுப்பி நம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வாரம் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் நம்முடைய பங்கின் அனைத்து குடும்பங்கள். அன்பார்ந்தவர்களே, கிளை பொங்கலிலே மரியம்மாள் குளம் 11:30 மணிக்கு திருப்பலியும், குரவங்குளம் 9 மணிக்கு திருப்பலியும், அலங்காநல்லூர் இரவு 11:30 மணிக்கு திருப்பலியும், கிறிஸ்மஸ் நள்ளிரவு திருப்பலி நடைபெறும். 27, 28 தேதிகளிலே நம்முடைய இளையோருக்கான அந்த செமினார் திருச்சியில் நடைபெறும். இளையோர் தயவு செய்து மறக்காமல் பங்கேற்குமாறும். 31ஆம் தேதி நள்ளிரவு 11 மணிக்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி ஆராதனையும் 11:45 மணிக்கு நாம் சிறப்பான விதத்திலே புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி நடைபெறும். பொங்கல் விழா 14ஆம் தேதி, ஒரு நம்ம 15 போட்டுக்கிறோம். 14ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு திருப்பலியும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்வது போல சிறப்பு விளையாட்டு போட்டிகளும் நடைபெறும். இந்த ஆண்டு கேரல்ஸ் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஒத்துழைத்த அனைத்து பங்கு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சிறப்பாக கேரல்ஸ் வந்து
பங்கேற்ற அனைத்து அருட் சகோதரர்களுக்கும் அருட் தந்தைகளுக்கும் பங்கு மக்களுக்கும் இளையருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது. குறிப்பாக இந்த 3 நாட்களும் இரவு உணவு வழங்கிய திருவாளர் மணிவண்ணன், திருமதி இமாக்குலேட் குடும்பத்தார், திருவாளர் தினேஷ், திருமதி சோமிதா குடும்பத்தார், அலோசியஸ் கொன்சாகா தலைமையிலும் குறிப்பாக தலைமை அன்னை அருட் சகோதரி செலீன் அவர்களுக்கும் அவருடைய இல்லத்தாருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரல் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அருள்மொழி இதழுக்காக வேலைக்காக ஒரு நபர் வேலைக்கு தேவைப்படுகின்றார். பங்கிலிருந்து யாராவது வேலைக்கு வர விரும்பினால் பங்கு தந்தை சந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏழை எளிய மக்களோடு அர்த்தமுள்ள அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு நாம் உணவு பேக் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் 5 பேர் சரியாக 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் சரியான நேரத்தில் வந்து என்றால் 1 மணி நேரத்தில் நாம் அந்த பணியை முடித்து விடலாம். தயவு செய்து மறக்காமல் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பங்கில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு இன்று மதியம் 1:30 மணிக்கு அவர்களுக்கான அந்த துணிமணிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அன்பிய கூட்டம் ஜனவரி மாதம் 6, 7, 8, 9, 10 தேதிகளிலே நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய யூபிலியை இன்னும் 2 நாட்களிலே நாம் அகில உலகமெங்கும் துவங்க இருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய திருத்தலத்துக்கு வருகை தந்து இந்த யூபிலியை பற்றி மிக அழகாக நமக்கு ஒரு நல்லதொரு மறைவுரை ஆற்றி நம்மை புரிய வைத்தவர்கள் அன்புக்கும் பாசத்துக்குரிய அருட் தந்தை பேரர் திரு குமார் ராஜா அவர்கள். தந்தை அவர்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்திலே யூபிலி 2025 பரிபூர்ண திருத்தலமாக நம்முடைய திருத்தலம் தேர்வு பெற்றிருக்கிறது. இந்த நம்முடைய திருத்தலத்துக்கு மக்கள் வர இருக்கிறார்கள், மக்கள் திருப்பயணமாக வர இருக்கிறார்கள். தந்தை அவர்கள் சொன்னது போல நம்முடைய திருத்தலத்திற்கு திரு யாத்திரையாக வந்து பாவசங்கத்தினம் பெற்று திவ்ய நற்கருணை உட்கொள்பவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விதத்திலே இந்த யூபிலி ஆண்டினுடைய முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்பதற்காக தான் தந்தை அவர்கள் என்னுடைய கேட்டுக்கொண்ட பொழுது நான் இந்த நாளிலே நாம் ஏற்கனவே நாம் தயாரிப்பு செய்தது போல இன்று இந்த திருவருகை காலத்திலே, அதாவது கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக ஒவ்வொரு வருஷத்துக்காக தயார் செய்யக்கூடிய நாள் என்பதால் கொஞ்சம் யோசித்தேன். இருந்தாலும் இன்று நம்முடைய தந்தை வந்தவுடனே மிக அழகாக இந்த 2 இறை வேண்டல் மற்றும் ஒப்புரவு இந்த 2ஐயும் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி அந்த ஒப்புரவு அருட்சாதனுடைய ஆழமான அர்த்தத்தை நமக்கு உணர்த்தி சொல்லி தந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் நம்முடைய திருத்தலத்துக்கு வந்து இந்த நாளிலே இந்த யூபிலியை பற்றி அறிவுறுத்தியது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கின் பெயரால், திருத்தலத்தின் பெயரால், என்னுடைய பெயரால் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கரவல் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஃபாதர் வந்து 35 நிமிஷம் மறைவுரை ஆற்றினார்கள். அதோடு முடிந்து விடவில்லை. தந்தையருடைய மறைவுரையிலிருந்து நான் 37 கேள்விகள் எழுதி வைத்திருக்கிறேன். சரியா, 37 கேள்வி எழுதி வைத்திருக்கிறேன். யூடியூப்பில் மறைவுரை இருக்கிறது. இன்றைக்கி அந்த கேள்விகளை நான் போஸ்ட் பண்ணுவேன். 35 கேள்வி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அந்த கேள்விகளுக்கான பதிலை எழுதி 25ஆம் தேதி நள்ளிரவு திருப்பலிக்கு வருகிற பொழுது நீங்கள் வந்து அந்த அந்த கேள்விகளை நீங்கள் என்னிடம் அந்த பதிலை என்னிடம் கொடுக்க வேண்டும். அது உங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கப்படும். சரியா? அதனால் திருப்பி மறுபடிய கேளுங்க. கேட்டு நுணுக்கமாக ஒவ்வொரு கேள்வியுமே மிக நுணுக்கமாக இருக்கும். தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு, இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்திலே யூபிலி தொடக்க விழா அடுத்த வாரம் 29ஆம் தேதி சென்ட் மேரிஸ் கத்தீட்ரலில் மாலை 4:30 மணிக்கு பவனியோடு ஆரம்பமாகும். பங்கு மக்கள் தயவு செய்து இதில் பங்கேற்க அழைக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் குறைந்தபட்சம் ஒரு 5 பேர் தயவு செய்து அந்த பவனியிலே நாம் பங்காக செல்ல இருக்கிறோம். நம்முடைய திருத்தலத்திலிருந்து நாம் செல்ல வேண்டும். தயவு செய்து உங்களுடைய அன்பிய தலைவர் மூலமாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து சரியான நேரத்தில் சரியாக 3:30 மணிக்கு ஆலய வளாகத்திலிருந்து பேருந்து புறப்பட்டு செல்லும். எனவே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய இருபால் துறவிற்கான கூட்டம்
நம்முடைய புஸ்கோஸ் பள்ளியில் நடைபெறும். சரியாக 6:15 மணிக்கு அனைத்து துறைகளும் தயாராக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்திருப்போம் இறுதி ஆசிரியருக்காக. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வாடி மாநகர் ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்றவும் யூபிலி பற்றி இறைவார்த்தை அறிவிக்கவும் எனக்கு வாய்ப்பு தந்த தந்தை வளன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்துகிறோம். இந்த ஞாயிறு வழிபாட்டிற்காக திருப்பலிக்காக உமக்கு நன்றி. இத்திருப்பலியில் வாழ்வு தருகின்ற வார்த்தைகளையும் வாழ்வு தருகின்ற உமது திரு உணவையும் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, திருப்பலியின் ஆற்றலினால் தூய ஆவியாருடைய பேரன்பால் எங்களை நிரப்பியருளும். எங்களுக்கு இறைவேண்டல் ஆர்வத்தை தாரும். நாங்கள் இந்நாள் உமக்கு இறை புகழ்ச்சியும் நன்றியும் செலுத்த அருள் தாரும். தனியாகவும் குடும்பமாகவும் நாள்தோறும் இறைவேண்டல் செய்யும் எங்களுக்கு அருள் தருவீராக. ஆண்டவரே, திருத்தலத்தை நாடி வருகின்ற திருப்பயணிகள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலங்களை வளங்களை பொழிவீராக. அன்னை மரியா எங்களுக்காக பரிந்து மன்றாடுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை வேண்டல் ஆர்வத்தோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பானவர்களே, தயவு செய்து கவனிக்கவும். பாவ சுகத்துக்காக நீங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். நமக்காக 4 குருக்கள் 4 இடங்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய நற்கருணை ஆராதனை இந்த ஹால் மற்றும் ஆலயத்துக்குள்ளே 4 குருக்கள் இருப்பார்கள். அனைவருமே தயவு செய்து பாவ சங்கத்தில் 10 மணி முதல் 11 மணி வரை இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்துமாறு குழந்தைகள், இளையோர் அனைவருமே நல்ல பாவ சுகத்தினை செய்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக உங்களை தயார் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அப்படி கலைந்து செல்ல வேண்டாம். தயவு செய்து இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ராஜா வாழ்க, இப்படி ராட்சியம் வருக, மரியை வாழ்க, சூசையை வாழ்க, புனித அருளானந்தரை வாழ்க.
தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.